ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெர்சடைல் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட் ப்ளைன் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம நூடுல்ஸை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சு அதில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சேர்க்குறதுனால நூடுல்ஸ் வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. இப்போ தண்ணியை வடித்த உடனே 1 டம்ளர் கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோஸ் ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்க போகிறோம். வாங்க நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம். அதுக்கு கடாய் வச்சு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சியும் வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் பிரியப்படுறீங்களோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜ் நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும்போது சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேருங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. காய்கறிகள்லாம் 80% வெந்தால் போதும். பாருங்கள், காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.